ஆழ்வார்கள் என்பவர்கள் யார்? பகவத் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபட்டோர் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அனுபவித்தார்கள். பகவானை அனுபவித்து அந்த அனுபவம் உள்ளடங்காம போச்சு அவளுக்கு. உள்ளடங்காதனால பாசுரங்களாக வெளிப்படுத்தினார்கள் அவர்கள். 12 ஆழ்வார்களும் பகவானை தரிசித்தவர்கள் அவர்கள். அவர்களால் பாடப்பட்ட பாசுரங்கள் அருளிச் செயல்கள். அந்த அருளிச் செயலை நம்ம அனுசந்தானம் பண்ணும்போது இந்த உணர்வோடு பண்ணோம்னா பகவானை கண்டிப்பாக நம்ம ஆத்மா உணரும். ஆழ்வார்கள்ல புறக்கண்களை மூடின்ட்டா, புலன்களை உள்முகமாக திருப்பிண்டா, எல்லா புலன்களையும் அடக்கினா. இறைவனுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருவை அந்த உருவை அனுபவித்தார்கள் அவர்கள். 12 ஆழ்வார்களும் அந்த அனுபவித்த அனுபவத்தை பாசுரங்களை நமக்கு கொடுத்துருக்கான். மன அனுபவம் ஒன்று, புலன்கள் மூலமாக. புலன்களே செயற்படாத நிலை உண்டு நம்மாழ்வார்க்கு. அவர் அனுமானத்தினால பகவானை உணர்ந்து நமக்கு இந்த புலன்களை கொடுத்திருக்கார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்றார், காவலை புனலை வைத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். நம்மளுடைய புலன்கள் செவி, வாய், கண், மூக்கு எல்லாம், இந்த தோல், இதெல்லாம் சிறையில் வைக்கிறாராம், அரெஸ்ட் பண்றாரு. இந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இவர் இந்த புலன்களுக்கு சிறைப்பட்டவர் தான் ஒரு காலத்துல. ஆனா அதுலேருந்து வெளியில வந்துட்டார் அவர். நேற்று வரட்டும் ஒருத்தர் எப்படி இருந்தால் பாருங்க. இன்னைக்கு வைஷ்ணவர்கள் பகவானுக்கு அடியவர்களா அப்படின்னு பார்க்கும்போது அவர்களை அடியவர்களாக நம்ம பார்க்கணும். ஆழ்வார் என்ன சொல்றார், அந்த புலன்களை அவர் காவலில் வச்சாராம். அந்த புலன்களை அடக்கி பகவானை அனுபவித்தவர் அவர். காவலிற் புனலை வைத்து கவிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிற் துழி தருகின்றோம் நமத்தவர் தலைகள் மேலே. யமன் மேல தலை வைப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா என்னுடைய புலன்கள்லாம் என் வசம் இருக்கு, பகவான்கிட்ட நான் சமர்ப்பிச்சிட்டேன். இதை பகவானவன் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்துக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மாழ்வாரை தேர்ந்தெடுக்கிறார் அவர். தென்திசையில நம்மாழ்வாருக்கு இது தெரிஞ்சுதான் திருவுருத்தத்துல முதல் பாசுரத்துல இதை சொல்றார் அவர். ஆழ்வாரே சொல்றார், என்னை பகவான் தேர்ந்தெடுத்தான் இதுக்காக. பெரும் கேளலாத்தம் பெரும்கண் மலர் புண்டரீகம் நம்மை மேலுருங்க பிழற வைத்தார் இவ்வகாலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பகவான் தெரிஞ்சுட்டு என் மூலமாக ஆழ்வாருக்கு அளவு கடந்த அதிசயம் பகவான் கிட்ட சொல்றார், நீ பரம்பொருள், பெரிய பொருள், ஒரு அளவே இல்லாத ஒரு பொருள், விசும்பு, அந்த புவி விசும்பு அதிகம் எல்லாத்தையும் நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்க. அப்பேற்பட்ட ஒன்னை நீயானவன் என்னுடைய செவி வழியாக என்னுள்ள புகுந்ததால எனக்குள்ள நான் அடக்கி கொண்டேன். அதனால் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார். புவியுரு விசும்பும் நின் கைத்த நின் செவியில் வழிபுகுந்து என்னுள்ளாய் அவிவின்றியான் பெரியன் நீ பெரிய என்பதை யார் அறிவார், ஊன் பருகு நேமியாய் உள்ளு அப்படின்றார் அவர். அப்படியே மனசை சொல்றார், நான் உன்னை முழுங்கிட்டேன், என் கூட என் செவி வழியா நீ உள்ள போயாச்சு, நீ பெரியவன் தான் பரம்பொருள், ஆனா இப்ப என்கிட்ட வந்தனால நான் பெரியவன். பேயாழ்வார் சொல்றார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன். பார்த்திருக்காய் வாழலாம், அழகிய திருவுருவத்தை பார்க்கறா, விளக்கேத்தி பார்க்கறா. அதுல பார்க்கும்போதும் திருவடிகள் தான் அவளுக்கு முதல்ல கண்ணப்படுறது. இன்றே கடல் கண்டேன் அப்படின்றார். பைம்பன் முடியான் அடியனைக்கே பூரித்த நெஞ்சே புரிமுயன்று தொழுநெஞ்சே தன்னலங்கள் மாலையான் தாழ் காரியான் கடலே பெருந்தன் மேல் கண்டாய் தெளி வாழும் வகை அறிந்தேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். பேயாழ்வார் பெருமானுடைய திருவடியை சேவிக்கிறார் அவர். 40-60 பாசுரங்கள்ல இதைதான் சொல்றார். குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெளிந்த சக்கரத்தான் தாழ் முதலே நங்கட்கு சார்பு. அந்த யானையை காப்பாத்தினியே, அவனுடைய திருவடிகள் தான். பூதத்தாழ்வார் இதைதான் சொல்றார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புகழ்ச்சி ஞானச்சுடர் ஏற்றினேன் விளைவின்காய் கண்டனினால் வீழ்த்தவனே என் தனவல்லால் யானுடைய அன்புனுடைய மிகுதியை பாடுறார் இவர் பூதத்தாழ்வார். பொய்கை ஆழ்வார் சாரர் பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன். பகவானே, உன்னை இப்ப நீங்க பார்த்துட்டேன், பார்த்தப்புறம் எவ்வளவு நாள் நான் என்னுடைய வீணாக்கியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை அப்படின்னு பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அப்படின்றார் ஆழ்வார். இவெல்லாம் பகவானை சேவிச்சிருக்காரு. ஆண்டாள்லாம் பகவானோட கலந்தவம். இந்த திருமங்கை ஆழ்வார் சொல்லும் போது இந்த 3 ஆழ்வார்கள் பகவானை எப்படி பார்த்தான்னு திருமங்கை ஆழ்வார்னு சொல்றார். இது ஒரு பெரிய அதிசயம். இது ஆங்கரும்பி கண்ணீர் சோர்ந்ததன்பு கூழிய அடியவர் கட்கு ஆறா அமுதமானானை. வரிக்கு அடியவர் என்பது திருவடிகள். அந்த திருவடிகளே வேணும்னு சிக்கன பற்றினவர் பேயாழ்வார். அன்பு கூறும் அடியவர் அப்படின்றது பூதத்தாழ்வார். அரும்பி கண்ணீர் சோறும் அடியவர் அப்படின்றது பொய்கை ஆழ்வார் அப்படின்னு
இதை வந்து ஆழ்வார்களுடைய அனுபவம் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அதை அந்த திருமங்கையாள் மேலும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை வந்து பகவான் எப்படி தன்னை ஆட்கொண்டான் அப்படின்றத அருமையான பாசுரத்தில் சொல்றார். பார்த்த திருமங்கை ஆழ்வார், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பயல் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அரும் அவர் தரும் கல்வியே என்று கருதி அந்த சிற்றன்பத்திலே இருந்த நான் ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வென்னும் பெரும்பதம் திரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த மனசுல இருக்க உணர்வு, அந்த பகவானை பார்த்த வந்து ஆசை, எல்லாருக்கும் இது வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மன உணர்வை வந்து பாசுரங்களால் வெளிப்படுத்தினார்கள் இவர்கள் ஆழ்வார்கள். இந்த கலியில வந்து நமக்கு வேற போக்கிடம் கிடையாது. எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும், எப்படி பகவானை நம்ம வந்து நம்ம அந்த ஆத்மா உணரணும் அப்படின்றதுக்காக நமக்கு அருளியது அருளிச்செயல். அந்த அருளிச்செயலை வந்து நம்ம அனுசந்தானம் பண்ணும்போது இந்த உணர்வோடு அனுசந்தானம் பண்ணணும். திருப்பாவையிலையும் அதே தான். அத்தனை ஆழ்வார்களும் பகவானை கண்டார்கள் அப்படின்றதுக்கு எத்தனையோ சாட்சி அதிலேயே இருக்கு, உதாரணங்கள் இருக்கு. அந்த கண்டதே காலம் கொண்டதே கோலம் அப்படின்றது, கண்டதே காட்சி அப்படின்றது வந்து இந்த எதிர்மறையாக உபயோகிக்காமல் ஆழ்வார்களுடைய அனுபவத்தை வந்து நாமும் பெறுவதற்கு அந்த பாசுரங்களை அந்த உணர்வோடு அனுசந்திப்போமாக.